வணக்கம். இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அதோட அப்டேட் தான் என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து இன்னைக்கு ஏற்படுத்த போறாங்க, அது ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்டை போட போறாங்க அப்படின்றத கிளியரா தெரியுது. ஆனா இது எதுவுமே நடக்க கூடாது. ஒரு நியூக்ளியர் வார் ஆரம்பிச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ட்ரம்ப்புக்கும் தெரியும். எத்தனை மக்கள் சாக போறாங்க அப்படின்றது இன்னைக்கு நைட்டு தெரியும். ஏன்னா இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டுவோம். உலக நாடுகள் இது உடனடியா வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து தேடணும். இதை உடனடியா நடக்காம பார்த்துக்கணும். இது நடந்ததுன்னா எத்தனை உயிர் பலி போகும்ன்றத நம்மளால யூகிக்கவே முடியாது. இதுக்கு அப்புறம் கூட ஈரான் இஸ்ரேல் மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல. உலகத்துல இருக்க ஒவ்வொரு மூலையில இருக்க ஒவ்வொரு மனிதனும் இதனால பாதிக்கப்படுவோம். பல பொருளாதார தடைகள் ஏற்படும். பசியும் பட்டினமால நிறைய பேர் இறப்பாங்க. இந்த நியூக்ளியர் ரேடியேஷனால எத்தனை ஊர்கள் வந்து பாதிக்கப்பட போகுது அப்படின்றது நமக்கு இப்ப தெரியாது. இதுக்கு அப்புறம் தான் இது தெரிய வரும். இந்த ஈரான் மக்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரேயரை போட்டுப்போம். இது எதுவுமே நடக்காது, நடக்க கூடாதுன்னு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம்.